தம்பி நண்பாஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th மேக்ஸில் இப்போ மார்ச் 2023 கேட்ட ஒரு 2 மார்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து சாப்டர் வைஸ் போகாமல் கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணி பப்ளிக்கு கொஞ்சம் நாள் தான் இருக்குது, அதனால கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ண போகிறோம். அதனால அதில் கேட்ட ஒரு 2 மார்க் மட்டும். இதோட கொஸ்டின் என்னன்னா இதை பார்த்துக்கோங்க. இதிலே ஆன்சர்ஸ் இருக்கும், பட் மெயின் ஆன்சர் மட்டும் இருக்கும். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நோட்டில் போகிறேன். ஓகே, இஃப் z is equal to 2, show that 3 lesser than or equal to modulus of z plus 3 plus 4i lesser than 7. இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். இதே பாருங்க, நான் போட்டுருக்க நோட்டில் இன்னைக்கு டே 1 மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, புரியும், ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வந்து z1நாலும் z2நாலும் ஒன்று தான். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் z2நாலும் மாடுலஸ் ஆஃப் z1நாலும் ஒன்று தான். ஸோ மாடுலஸ் ஆஃப் z1 is equal to மாடுலஸ் ஆஃப் z equal to 2. பிகாஸ் கொஸ்டினில் வந்து மாடுலஸ் ஆஃப் z is equal to 2 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு தெரியும் மாடுலஸ் ஆஃப் z1நாலும் மாடுலஸ் ஆஃப் z2நாலும் 2. இப்போ மாடுலஸ் ஆஃப் z2 அதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறோம்னா, நமக்கு கொஸ்டினில் இங்கே பாருங்கள், கொஸ்டினில் z plus 3i z plus 3 plus 4iன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட கொஸ்டின். இதுக்கேற்ற மாதிரி நம்ம அதில் இருக்கிற 3 அங்கே கொடுத்துருக்க 3 4 அதை மட்டும் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும்னா, இது ஸ்கொயர் பண்ணால் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ப்ளஸ் 14 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ரூட், அந்த ரூட் அப்படியே வந்துடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 25. இது ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 5. இப்போ வந்து இது வந்து ஃபார்முலா modulus of z1 minus modulus of z2 lesser than or is equal to modulus of z1 plus z2 lesser than or equal to modulus of z1 plus modulus of z2. இப்போ இதான் அதோட ஃபார்முலா. இது நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், பிகாஸ் இட் இஸ் ஃபார்முலா. இப்போ நெக்ஸ்ட் 2 plus 2 minus 5, ஏன்னா z1 உடைய வேல்யூ என்னது 2, z2 உடைய வேல்யூ 5. ஸோ 2 minus 5 lesser than or equal to z1 plus z2. இது அப்படியே இது ஃபார்முலாவை அப்படியே கொண்டு வாங்க. 2 plus 5, பிகாஸ் z1 உடைய வேல்யூ 2, z2 உடைய வேல்யூ 5. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் -3. இது அப்படியே வந்துடும். ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 7. இப்போ மாடுலஸ்குள்ள மைனஸாக இருந்தாலும் அதுலேருந்து வெளியே எடுக்கும்போது நம்ம ப்ளஸில் தான் எழுதணும், ப்ளஸில் இருந்தாலும் ப்ளஸில் தான் எழுதணும். ஸோ ப்ளஸ் இருந்தாலும் ப்ளஸ், இங்கே மைனஸ் இருந்தால் நம்ம ப்ளஸ் எழுதிக்கிறோம். இப்போ z1 plus z2 உடைய வேல்யூ தான் வந்து z plus 3 plus 4i கொஸ்டினில் கொடுத்து இது. ஓகேவா, இது நம்ம அப்படி இல்லை, எனக்கு புரியல, கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஃபார்முலா எழுதிருங்க. நீங்கள் எதுவுமே எதனால ஃபார்முலா இருக்குது, ஒரு மார்க் இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபெயில் ஆக போகிற அந்த மாதிரி டைமில் ஃபார்முலாஸ்க்கு மார்க் கொடுத்து உங்களுக்கு பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. இன்ஸ் ப்ரூட் எடுத்து எழுதுங்க. இதுக்கு கம்பல்சரி ஒரு மார்க் இருக்குது. கொஸ்டின் ரிலேட்டடாக எதனா எழுதி வச்சுன்னா நீங்கள் 12th படிக்கிறீங்க, கொஸ்டின் ரிலேட்டடாக எதனா எழுதி வச்சுட்டு இது நீங்கள் போகலாம். செகண்ட் சம் பார்க்கலாம். இதோட கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம். 22, அதாவது அந்த டைம் கேட்கப்பட்ட ஒரு 22nd கொஸ்டின். ஆனால் நமக்கு செகண்ட் கொஸ்டின். இஃப் p and q are the roots of the equation l x square plus n x plus n is equal to 0, show that என்ன show that பண்ண root of p by q plus root of q by p plus root of n by l is equal to 0. இதெல்லாம் நம்ம show that பண்ண சொல்லிருக்காங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் ஜஸ்ட் இந்த கொஸ்டின் எடுத்து எழுதிட்டு எதனா ஒரு 2-3 ஸ்டெப் இதுவே கூட கொலாப்ஸ் பண்ணி மாற்றி எழுதி 2 ஸ்டெப் எழுதிட்டு ஹின்ஸ் ப்ரூவ்ட் LHS is equal to RHS ஹின்ஸ் ப்ரூவ்ட்னு போட்டாலே ஒரு மார்க் 1.5 மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்க, இப்போ வந்து கொஸ்டினில் எல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் என்எக்ஸ் ப்ளஸ் என் இஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்துருந்தாங்களா. இப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்னா இதுக்கு முன்னாடி எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இதையும் எல்லாரும் எல்லாத்தையும் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது இங்கே எல்லாம் இது எல்லாம் கேன்சல் ஆயிடும். இப்போ நமக்கு தெரியும் பி அண்ட் கியூ ஆர் சேம் ரூட்ஸ். பியூனாலும் சரி கியூனாலும் சரி ரெண்டுமே சேம் ரூட்ஸ். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா ப்ளஸ் பண்ணணும், சாரி சம் ஆஃப் த ரூட்னா ப்ளஸ் பண்ணணும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா இன்ட்டு பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி பி ப்ளஸ் கியூ இன்ட்டு கியூ எழுதிட்டோமா. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ரூட்ஸ் சம்லாம் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒனுக்கு சிம்பிள் மாற்றணும், செகண்ட் ஒனுக்கு சிம்பிள் மாற்றக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் தேர்ட் சார்ட் நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி இதை நம்ம எடுத்துக்கவே இல்லை. இதை நம்ம எடுத்துக்கிற ஃபர்ஸ்ட் சிம்பிளை மாற்றுறோம், அடுத்தது மாற்றக்கூடாது, மாற்றணும் அந்த மாதிரி போகல. அப்போ ஃபர்ஸ்ட் மாற்றிட்டோம், இங்கே மாற்றலாம், அப்படியே எடுத்து எழுதிட்டோம். இப்போ இது கொஸ்டின் இருக்கிறத நம்ம எடுத்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். இங்கே வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா ரூட் ஆஃப் பி பை ரூட் ஆஃப் கியூ. இது நமக்கு எல்சிஎம்ல நமக்கு எடுக்க தெரியும். ப்ளஸ் இது அப்படியே வந்துடும். இது மட்டும் கான்ஸ்டன்ட் மாதிரி நினச்சிக்கோங்க, அது அப்படியே வரும். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம், பி ப்ளஸ் கியூ அப்புறம் ரூட் ஆஃப் பி இன்ட்டு கியூன்னு வரும். இதான் அது ஒரு ப்ளஸ் பண்ணால் அதோடைய வேல்யூ இருக்கும். ப்ளஸ் இது அப்படியே வரும். இப்போ பி ப்ளஸ் கியூ வேல்யூ நம்ம என்ன பார்த்தோம், மைனஸ் என் பை எல். பி மைனஸ் கியூ பி இன்ட்டு கியூக்கு என் பை எல். இங்கே ரூட் இருக்கிறதுனால நம்ம ரூட்னு போட்டுக்கிறோம். ப்ளஸ் என் பை எல் அப்படியே வரும். இங்கே வந்து இது கேன்சல் ஆகும். எப்படின்னா எக்ஸ் பை ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ் டிவைடட் பை ரூட் எக்ஸ் இருக்கும். அப்போ இந்த ரூட் எக்ஸும் கெட்டிங் கேன்சல். ஸோ அதனால இது கேன்சல் ஆன மாதிரி கணக்கு. மைனஸ் என் பை எல் ப்ளஸ் ரூட் ஆஃப் என் பை எல் இஸ் ஈக்குவல் டு 0 ஹென்ஸ் ரூட்னு போட்டு முடிச்சிடும். அவ்வளோதான் இந்த சம். இது என்ன கஷ்டமாக இருக்குன்னு தெரியல.